Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான நெய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சாதம் அப்படிங்கறனால நம்ம எண்ணெயே யூஸ் பண்ண போறதில்ல, ஃபுல்லாமே நம்ம நெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனுக்கு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நல்லா டீப் ப்ரௌனாக வரவும் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய்யில் 15 முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே உடச்சும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா முழு முந்திரியாகவும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதே நெய்யில் 10 உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ்லாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி உப்பெல்லாம் வரவும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்லேயே எப்படி ட்ரை கிரேப்ஸ் பண்ணலாங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 இன்ச் பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா நமக்கு நெய்யில் வதங்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச 1.5 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியெலாம் நல்லா நெய்யில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால கீ ரைஸ் நமக்கு நல்லா ஒரு டெக்ஸ்சரில் வரும். இப்போது 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் பாஸ்மதிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 1.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணிலாம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். நான் காரத்துக்குன்னு சொல்லி பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதே மாதிரி சீரகம் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் சேர்க்கலை. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, கீ ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. நமக்கு தண்ணிலாம் 3/4 பங்கு வத்தி அரிசியும் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்த அப்புறமா, அதாவது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாதம்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம டெக்ஸ்சர் எல்லாம் நமக்கு சூப்பராக இருக்கு. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ட்ரை கிரேப்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரியவும் சேர்த்துடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, மனமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரைஸை நீங்கள் வெறுமனே அப்படியும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜு சைட் டிஷ்ஷோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு சைட் டிஷ் இல்லாமல் பிளெயினாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.